நீங்க சொல்ற பலிய பத்தி வேதம் சொல்றதா, உங்க வேதாகமம் சொல்றதா? உங்க வேதமும் சொல்றது. பலியாக்கப்படும் புருஷ பிரஜாபதி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அதான் நிஷ்கலங்க புருஷா. முள்முடி சூட்டப்பட வேண்டும். அதனாலதான் அஸ்வமேத யாகத்துல பலி செலுத்தப்பட்ட குதிரைக்கு முள்முடி செலுத்தினார்கள். ஐத்திரிய பிராமணம் 2:6 சொல்றது அவர் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு. பைபிள்ல யோவான் 19:36 அதையே தான் சொல்றது. சதபத பிராமணம் 136:2 புருஷமேத்யா, அதாவது புருஷபலி என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் ஜனங்களால் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, நவ்ருதே யுபாத் வாசம் அலபந்தே கதாச்சனா, பலிக்கான கம்பத்தில் அல்லாமல் பலிமிருகத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதத்தான் சிலுவை மரம்னு வேதாகமம் சொல்றது.